இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு டாப் ரீசனிங் கொஸ்டின்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸை 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோவில் லைன் பை லைனாக எப்படி இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸு டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் அதிகப்படியாக கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கு நிறையா பேர் தப்பான ஆன்சர் தான் எழுதிட்டு வரீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் வேலை இருக்கும். அதாவது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி சோல்டு பைசைக்கிள் அட் 8% கெயின் இஃப் ஹி had sold it for a 75 more. The gain would have been 14%. Find the CP of the bicycle. ஹென்ரிங்கிறவன் 8% லாபத்தில் ஒரு சைக்கிளை விற்கிறான். அதே சைக்கிளை 75 அதிகமாக விற்கிறான். எப்போன்னா 14% லாபம் அதிகமாக விற்றுருந்தான்னா. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். 1000, அப்புறம் 1200, 1250, அப்புறம் 1500. இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு 30 செகண்ட்ஸில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த கொஸ்டினில் லைன் பை லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துருக்கான். எதுனா ஃபஸ்ட்டு லாபம், செகண்ட் லாபம் என்ன கொடுத்துருக்கான், 14% கொடுத்துருக்கான். எவ்வளோ அதிகம் சொல்லியிருக்கான், 75 ரூபி அதிகம் சொல்லியிருக்கான். ஸோ இதில் லைன் பை லைனாக ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு ஃபார்முலாவை மக்கப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இது 100 ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் இதில் ஒரு 100 ஆட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு இதோட 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்னன்னா, 2 லாபத்திலையும் 100 ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு அதிகம் சொல்றானோ அதோட ஒரு 100 மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் லாஜிக். இப்போ இன்டூ எக்ஸ், இது என்னதுன்னா, இந்த எக்ஸ் என்னதுன்னா நமக்கு ப்ராஃபிட் என்னன்னு எவ்வளவு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டைரெக்டாக நீங்கள் இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே முடிஞ்சிருச்சு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 6 வந்துடும். 114 மைனஸ் 108 எவ்வளவுனா 6. எக்ஸ் ஈக்குவல் டு 7500. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7500 பை 6 பண்ண போகிறோம். 6 டேபிளில் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 1 டைமு, ரிமைண்டர் நமக்கு ஒரு 2 கிடைக்கும், 1 கிடைக்கும். 15 2 டைம்ஸு, ரிமைண்டர் 3 கிடைக்கும், 5 டைம்ஸு. ஸோ 1250 வந்துடும். ஸோ அப்போ நான் இதோட காஸ்ட் எவ்வளவுனா, காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னா 1250 தான் இருக்கும். இதுதான் இதோட காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கேள்விகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுத்துட்டு பண்ண வைங்க. அவங்களுமே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்கும். தேங்க்யூ.